ஹாய், வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எலுமிச்சை பழத்தில் யூஸ் பண்ணுவோம். எலுமிச்சை சாறை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு தோலை வந்து தூக்கி விடுவோம். அது வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கொசு தொல்லை வந்து எப்படி நம்ம வீட்டில் கொசு வராமல் தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுடுதண்ணி இருக்குல்ல, சுடுதண்ணியில் இந்த எலுமிச்சை பழ தோலை வந்து போட்டு வைக்கலாம். அப்படி போட்டு வச்சோம்னா கொசு வந்து வராமல் இருக்கும். நம்ம ரூமில் வந்து வச்சிட்டோம்னா நமக்கு கொசு தொல்லை இல்லாமல் இருக்கும். ரெண்டாவது ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொடுகு வந்து நிறைய பேருக்கு இப்போ இருக்குது. அந்த பொடுகு வந்து வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு சொன்னால், நம்ம எந்த ஒரு ஏர் பேக் போட்டாலும் சரி, அதில் வந்து இந்த எலுமிச்சை தோலை வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதையும் அரைச்சி உள்ளே போட்டோம்னா பொடுகு வந்து தொல்லை இல்லாமல் இருக்கும். மூணாவது ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது புண்ணு காயம் ஏதாவது ஆறாமல் இருக்கும். அந்த காயத்தில் வந்து நம்ம எலுமிச்சை பழ தோலை வந்து வச்சோம் அப்படின்னா வந்து அந்த காயம் வந்து சீக்கிரம் வந்து ஆறிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். நாலாவது ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கட்டிங் போர்டுலாம் வச்சுருப்போம். இந்த காய்கறி வெட்டுற போர்டு வச்சுருப்போம். அதை வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெதுவெதுப்பான நீர் இருக்குல்ல, அதில் வாஷ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த எலுமிச்சை பழ தோலை வந்து அது மேலே ஃபுல்லாக வந்து தடவி தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சி விட்டுட்டு நம்ம திரும்பி வார்ம் வாட்டரில் வந்து கழுவுனோம்னா அந்த கட்டிங் போர்டு வந்து சுத்தமாக ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க, அஞ்சாவது ஐடியா என்னென்னு பார்க்கலாம். எலுமிச்சை பழ தோலை வந்து நல்லா காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கணும். அதில் வந்து தேன், சர்க்கரை, ஆலிவ் எண்ணெய் இதை வந்து எல்லாத்தையும் வந்து கலந்து முகத்தில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு 10 செகண்ட் வந்து ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கூலிங் வாட்டரில் வந்து நீங்கள் தேய்ச்சிங்கன்னா அப்படின்னா முகம் வந்து நல்லா பளபளக்கும். வாரம் ஒரு முறை செஞ்சால் போதும். அடுத்த 6வது ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து நகம்லாம் வந்து மஞ்சள் நிறத்தில் இருக்கும். அது மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், வெதுவெதுப்பான நீரில் வந்து நகத்தை வச்சுக்கணும். வச்சுட்டு 30 செகண்ட் வந்து அந்த எலுமிச்சை தோலை வந்து நம்ம நகத்தில் வந்து தேய்ச்சி விட்டுக்கிட்டு கழுவணும். இப்படி வந்து வாரத்தில் 2 வாட்டி இதே மாதிரி ட்ரை பண்ணால் அந்த நகத்தில் இருக்க மஞ்சள் நிறம் வந்து கண்டிப்பாக மாறும். நெக்ஸ்ட்டு வந்து 7th ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு பற்களில் வந்து மஞ்சள் கரையாக இருக்கும். அந்த கரை வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலுமிச்சை பழ தோலை வந்து நம்ம பற்களில் வந்து நல்லா தேய்ச்சிக்கலாம். கொஞ்சம் புளிக்க தான் செய்யும், இருந்தாலும் நம்ம பற்களில் தேய்ச்சிட்டு வாயை வந்து ஒரு வார்ம் வாட்டரில் சூடான நீரில் வந்து வாயை கொப்பளிச்சிங்கன்னா அந்த மஞ்சள் நிறம் வந்து கண்டிப்பாக மாறும். ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து 8வது ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் பண்ணுறது வந்து தெரியும். அது வெயிட் லாஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் வயிற்றில் வந்து காலைல எழுந்தணும். வெறும் வயிற்றில் 1 கிளாஸ் வார்ம் வாட்டரில் வந்து அந்த எலுமிச்சை பழ தோலை உள்ளே போட்டு வச்சுக்கணும். போட்டுட்டு அதை நல்லா கொதிக்க வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த நீரில் வந்து 1 ஸ்பூன் வந்து தேன் கலந்து குடித்தோம்னா, வார்ம் வாட்டராகவே இருக்கும்போதே குடிச்சிங்கன்னா வந்து வெயிட் லாஸ் வந்து கண்டிப்பாக ஆகும். எல்லாருமே வந்து ஜூஸில் ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் எலுமிச்சைப்பழ தோலில் ட்ரை பண்ணாலும் எஃபெக்ட் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். 9வது ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து முகத்தில் வந்து பருவாக இருக்கும். அப்போ பருவாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலான்னா, அந்த எலுமிச்சைப்பழ தோலை வந்து நல்லா வந்து மிக்ஸியில் வந்து அரைச்சிக்கலாம். கொஞ்சம் குறன்னு தான் இருக்கும். நீங்கள் வந்து நல்லா அரைச்சிக்கிட்டு அதை வந்து அப்ளை பண்ணணும். ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு ஒரு மசாஜ் மாதிரி நீங்கள் கொடுக்கணும். ஆனால் பருவில் வந்து ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேண்டாம். கொஞ்சம் மசாஜ் பண்ணுற மாதிரி கொடுக்கணும். 2 மணி நேரம் கழித்து வந்து நீங்கள் குளிர்ந்த வாட்டரில் தான் கழுவணும். ஹாட் வாட்டரும் யூஸ் பண்ணக்கூடாது. குளிர்ந்த வாட்டரில் நீங்கள் கழுவுனீங்கன்னா அந்த பருக்கள்லாம் வந்து நாளடைவில் வந்து இல்லாமலே போயிடும். 10வது ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து கரும்புள்ளி இருக்கும். கரும்புள்ளி வந்து இந்த பரு போனதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த இடம் வந்து கருப்பாயிரும். அது வந்து மறைய என்ன பண்ணலாம், ரோஸ் வாட்ரு, எலுமிச்சை பழ தோல், தயிர், ஆரஞ்சு பழச்சாறு, ஆரஞ்சை பிழிஞ்சதுக்கப்புறம் ஒரு சாறு வரும்ல, அந்த சாறு அதை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அதை நல்லா கலந்து நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணோம்னா, அப்ளை பண்ணிவிட்டு வாரத்தில் 2 வாட்டி நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த கரும்புள்ளி வந்து கண்டிப்பாக மறையும். நெக்ஸ்ட்டு 11வது ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனில் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலுமிச்சை பழ தோல் 1 இல்லைன்னா 2 எடுத்துக்கலாம். வினிகர் எடுத்துக்கலாம். 1/2 கப்பு வெள்ளை வினிகர் 1/2 கப்பு எடுத்துக்கணும். தண்ணீர் எடுத்துக்கலாம். அது எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டரில் வந்து நம்ம கிச்சனில் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு ஈர துணியை வச்சு துடைச்சாலே போதும். கிச்சன் வந்து நல்லா நீட்டாகவும் ஆயிரும். பூச்சி, கரப்பாம்பூச்சி எந்த பிரச்சனையுமே இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். 12th ஐடியா, நிறைய பேருக்கு வந்து டீ குடிக்கிற பழக்கம் இருக்கும். ஆனால் வந்து நம்ம நார்மலாக குடிக்கிற டீ வந்து உடம்புக்கு அவ்வளோக்கா நல்லதில்லை.
ஆனால் எலுமிச்சைப்பழ தோலில் இருக்க டீ வந்து ரொம்பவே நல்லது. அதை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலுமிச்சைப்பழ தோலை எடுத்துக்கோங்க. அதை வந்து பேஸ்ட் பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது, தோலாகவே எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம டீ தூள் எந்த டீ தூளாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த எலுமிச்சைப்பழ தோலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் டீ தூளை போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் வடிகட்டிக்கோங்க. உங்களுக்கு வந்து தேவையான அளவுக்கு நீங்கள் சுகர் போட்டுக்கலாம், இல்லை நாட்டு சர்க்கரை எதுனாலுமே போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சு பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்கும். அந்த டீ வந்து நம்ம நார்மலாக குடிக்கிற டீயோட இந்த டீ வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி அந்த டீயை ட்ரை பண்ணிங்கன்னா இந்த டீயை தான் நீங்கள் குடிச்சிக்கிட்டே இருப்பீங்க. அது வந்து நம்ம ஹெல்த்துக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன ஐடியா வந்து ஏதாவது ஒன்று வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலுமே அது எனக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். இந்த மாதிரி வீடியோ வந்து நிறையா என்னோடய சேனலில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வீடியோவும் இருக்குது, விலாகு, அந்த மாதிரி டிப்ஸு, ஹேர் பேக்கு, அந்த மாதிரி நிறைய டிப்ஸு எல்லாமே என்னோடய சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.